புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது இருப்பதாகவே கற்பாவுகளை மணியனை பிள்ளைகளை காப்பாற்றுதல் ஆத்மாக்களையும் சேசமாயும் தயாரியாக செய்வதை பகவத்தில் சேர்த்திடம். மூன்றாவது மதவேலாபசுதாவியை குறித்து தியானிப்போவே. மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளுமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே. புனிதமரியே இறைவனின் தாயே பாதுகாக்கிறவர்களுக்காக எப்பொழுது கரைப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுவோமே.
மரியே இறைவனின் தாயே பாவிகளுக்காக இப்பொழுது எங்கள் பிள்ளைகளும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளுக்காக இப்பொழுது எங்கள் பிள்ளைகளும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது நிரப்பதாக ஆமென். காவலை மன்னியனாரே பிள்ளைகளை காப்பாற்றுதல் ஆத்மாக்களையும் சேசமாய்ந்ததை அறியற்க அவசியமான பரலோகத்தில் சேர்ந்திடலாம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளில் வாழ்ந்த மக்கள் ஒளியில் வாழ்வதற்கான வழியை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து நாம் கண்டடைந்திருக்கிறோம். எனவே இருள் முடிந்து ஒளி நமக்கு உதயமாகி இருக்கிறது. இந்த ஒளி ஆண்டவர் இயேசு அவர் வழியிலே நாம் நடக்க வாழ நமக்கு தேவையான அலுவலர்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நல்ல மழையை கடவுள் இந்த நாட்களில் கொடுத்து வெப்பத்தை தணித்து மக்கள் நோய் நொடியின்றி வாழ வளர நலமோடு இருக்க இந்த நாட்டுப்பை ஒவ்வொருத்து ஜெபிப்போம்.
செய்த பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் அனைத்து ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய அன்புக்காக இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் தலையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே ஆகையால் இப்பொழுது கனியான பிரிய மரியாதை வானவரை சகோதர சகோதரிகளை நாம் தேவனாய் ஆண்டவரிடம் எனக்காக விரும்பிக்கிறேன். எல்லாம் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவால் கை செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவுகூரும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர் தெழுதில் எதிர்நோக்கு பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையிலே கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அல்ல வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தால் செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தொடர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 17 26 முடிய. அந்நாள்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமைச் சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையில் இருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலையை உறுதியாய் பூட்டு போட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்த போது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவலரும் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவரிடம் அறிவித்தனர். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன்,
எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16 to 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிறைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளித்தல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனமாக இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதுதான் அவருக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அளவிலும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீய செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, 2ஆம் உலகப் போர்ல ஜெர்மன் நாட்டில் ஹிட்லர் ஆட்சி செய்தார். கொடுங்கோல் மன்னனாக இருந்தனால் நிறைய பேரை துன்புறுத்தினார், சிறையில் அடைத்தார். பல நாட்கள் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். விடுதலை பெற்று அவர் வெளியே வந்தார். வெளியே வந்து யாரும் வெளியில் படைக்கிறதுக்கு விரும்பல. மீண்டும் ஜெயிலுக்குள்ளேயே போனதான் எனக்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க இருளிலே இருந்தார். இங்க ஒளியில் வந்து வெளிச்சத்தில் வந்து வாழ முடியல. அவங்க இருளே பரவாயில்ல, இருந்தா இருக்கிறது நல்லா இருக்குது என்று சொல்லி அவங்க அப்படி நினைச்சாங்க. மேபி அன்பார்ந்த சகோதர சகோதரி அவருடைய மனநிலை பாருங்கள். அவர்கள் சிறையிலே சித்திரவதைப்படுகின்றார்கள், இருட்டில் வந்து அடைத்து வைத்திருக்கின்றார். அதிலேயே அவர்கள் பழகியதுனால அந்த பழக்க வழக்கத்திலிருந்து அவங்க மீண்டும் வருவதற்கு கஷ்டமாக. ஆனால்
அவர்கள் வெளியே வர வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும் விரும்புகிறாங்க. ஆனால் வெளியே வரணும், ஒளியை தேடி வரும்போது தான் அந்த சுதந்திரத்தை பார்க்க முடியும். இருளிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அதை பாட முடியாது. எனவே அதை போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியானவர் இந்த உலகிற்கு மீட்பை கொண்டு வந்திருக்கிறார். எனவே அவர் காட்டிய பாதையிலே நாம் நடப்பதற்கு முன்வர வேண்டும். நாம் இல்லை அவருடைய வழிமுறை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நாம் நம்முடைய வழிமுறையிலே அப்படி இருட்டிலே இருந்தால் நாம் வாழ்வுக்கு ஆதாரமே இல்லாமல் போயிடும். கடவுளுடைய மோட்ச வாழ்வையை நாம் அடையாமல் போயிடும். இருளையே இருந்து கொண்டு நாம் நரகத்திற்கு தான் போவோம். எனவே ஒளியில் கடவுளுடைய ஒளியிலே நாம் சிந்தித்து அவர் வழியிலே நடக்கும் பொழுது மோட்ச ராஜ்யத்திற்கான வழியை நாம் கண்டுபிடிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். எனவே அந்த மக்கள் தீயவர்களாக இருந்தனால்தான் இந்த இருளிலே இருந்தார்கள். ஒளி உலகிற்கு வந்திருந்தும் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. எனவே அன்பான சகோதர சகோதரிலே நம்முடைய குற்றமுறைகள் தான் இங்கே தெரிஞ்சு போயிடும், வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடைபட்டு கொண்டிருக்கிறார். நிறைய பேர் வெளியே பேசுறது துன்பமாக இருந்தாலும் உள்ளே வச்சுட்டு இருக்காங்க. அந்த துன்பத்தை வெளியே சொல்றது, பாவ செய்யத்தனம் செய்யறது. அதை சொன்னா எங்களால் நம்மளை தப்பாக நினைச்சுப்பாங்க. எனவே நீங்கள் நினைக்கிறதாலும் கடவுளுக்கு தெரியும், நம்முடைய பாவங்கள்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். எனவே அவர் தான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அழைக்கிறார். எனவே பாவ அறிக்கை செய்து கொண்டு நாம் புதிய மனிதர்களாக வாழ்வதற்கான வழியை தேட வேண்டும். அதற்கு மறைஞ்சு கொண்டே இருந்தால் அப்படிதான் இருக்கும். எனவே புதிய வாழ்வை கண்டுபிடிக்க முடியாது. அதே போல தான் எல்லா காரியங்களும் நாம் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும். எனவே இருளின் ஆட்சியை ஒழித்து கடவுள் உயிர்ப்பின் வழியாக இந்த ஒளியை மீண்டும் நிலைநாட்டியிருக்கிறார். எனவே அதில் நாம் பங்கேற்க வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த பூமியிலே மழை வளம் குறைந்து கொண்டு போகுது, தண்ணீர் வளம் குறைந்து கொண்டே போகிறது. எனவே வெப்பத்தினால் நாம் பண்ணுகின்ற வேதனைகள், அதனால் வருகின்ற நோய்கள், தாக்கங்கள், துன்பங்கள் ஏராளம் நமக்கு தெரியாது. மனிதன் மட்டுமல்ல, விலங்குகள், மரங்கள், பயிரினங்கள் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. எனவே அதற்கேற்ற ஒரு சூழல் உருவாக. எனவே கடவுள் இந்த நாட்களில் இந்த வெப்பத்தை எல்லாம் தணித்து நல்ல மழை வெள்ளத்தை கொடுத்து ஏரிகளெல்லாம் நிரம்பி வழிய வேண்டும் என்று நாம் யோசேப் வழியாக ஜெபிப்போம், அர்கோனியா வழியாக ஜெபிப்போம், இன்னும் மாதா வழியாக ஜெபிப்போம். இவர்கள் வரித்துறையின் வழியாக நாம் நல்வாழ்வு வாழவும் நமக்கு இயற்கை வழியாக பல ஆசீர்வாதங்களை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நாளிலே இந்த திருப்பலியை கொடுத்து கொண்டாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய புனிதமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம்.
இறைவா, இந்த வழியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையலில் பங்கு பெற செய்ய வேண்டுகின்றோம். அதனால் இது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமா. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய் கிறிஸ்து வழியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்க்கே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துறையின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீதியாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஒருத்தர். ஆகவே உடைய ஆவியை குறைந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு மாறுபடமாகும். அவர் பாடுபட உணவறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்றத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று மக்களுடைய தகுந்தவர் நிலைகளை ஏற்றுக்கொண்டே எனவே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆழ்ந்து சேர்ந்து வேண்டுமென உங்களை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கொள்ளும். எங்கள் திருச்சபை வைத்திருந்த ஆயர்கள், எங்கள் மறைமாவட்ட எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திருவாயை அன்பிலே நிறைவு பெற செய்துள்ளோம். இவ்வுலகிற்கு உடன் வைத்துக் கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த மரியாதை நினைவு கூர்கின்றோம். திருமகனோடு அவரது இறப்பில் நினைக்கப்பட்ட இந்த இவர் உயிர்ப்பிலும் மாறிப்போல் இருந்து செய்துள்ளோம். மேலும் உயிர்த்திலும் நிறுவப்பட துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினோடு ஏற்றெழுந்தோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே புகழ்ந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் இறைவாழ்வில் பங்குகள் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேற்க மனவர்களிடம் மன்றாடுகிறோம். இவர் வழியோக்கே இவரோடு இவனை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைக்கில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும்
நம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தவாறு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் போல மண்ணுலகிலே நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எல்லாம் குற்றம் செய்வாரை நாம் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை கூட கலைக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையை திரும்பீராகும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவானது அமைதி பயிற்சியோடு அறிவித்துக் கொள்ளும். இதோ உலகின் பாவங்களை போக்குமையான செம்மறி, உலகிற்கு ஒளி. இவர் தரும் வழியிலே நடக்க அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். நம்முடைய தேவைக்கு கிறிஸ்துவின் திருவிழாவை காத்து நிறைவாக அளிப்பதாக. ஆமென். Thank you.
அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் மே 1 தேதி வளநகரிலே காலை 10:30 மணிக்கு திருவிழா திருப்பதி, மாலை 7:30 மணிக்கு தேர் பவனி நடைபெறும். அதை கடந்து கொள்ள போது கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய செலிபிரிட்டி பங்கிலே ஒரு குருப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? எனவே காலை 10:30 மணிக்கு நடக்குது. அதில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க போது கலைக்கின்றோம். இந்த சென்சஸ் எல்லாம் ஓரளவு முடிஞ்சிச்சுங்க. நான் எடுக்காத சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிருக்கோம். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும், நீங்கள் கனி தரும் கனி நிலைத்திருக்கும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமா. ஆண்டவரே, விண்ணக மறை நேர்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களோடு கனிவாய் தங்கியிருக்கும் வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாம் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிகளை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலே வளர வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவே நின்று